ஆண்டவர் நாமத்தை மேம்படுத்திக் கொள்ளும்படியாகவும் அதே போல் கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க தாசனோடு அவர் மூலமாக ஆண்டவர் வார்த்தை பரலோகத்திலிருந்து பெற்றுக் கொடுத்து தரும்படியாகவும் இன்றைக்கு வந்தவர்கள் போகாதபடிக்கு அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு நிச்சயம் போகுது செய்யும்படியாகவும் ஸ்டீவன் பேர் ஜெபிப்பார். பிதாவே, வானங்களும் வானாதி வானங்களும் கொள்ளக்கூடாத மகத்துவம் மையும் வல்லம் நின்றவரே, நம் மாலை வேளையிலே நம்முடைய பசுத்த பாதம் பணிந்து நடுத்தோடும் ஸ்தோத்திக்கிறோம். நீ நல்லவர், நம்முடைய கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவரை காலையிலேருந்து உங்களை கண்மணி போல காத்து வந்ததுக்காக நாம் நடுத்தோடும் ஸ்தோத்திக்கிறோம். நம் மாலை வேளை கூட ஆண்டவரே, கடந்த திங்கட்கிழமை ஆண்டவர் தேசாயங்களே காலை விடிய காலை 1:30 மணிக்கு உங்களுடைய ராயத்தில் எடுத்துக்கொண்டு அதுக்காக நாம் தோடும் ஸ்தோத்திக்கிறோம். ஆண்டவர் அந்த குடும்பத்துக்கு நீ தேவன் அந்த தந்தலும் தேவன் அவளுக்கு தந்து காத்துக்கொள்ளுமா ஜெபிக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே அந்த நாளில் அடக்காத நிலையிலே ஆண்டவரே நீ மையப்படுத்துக்காக நாம் தோடும் ஸ்தோத்திக்கிறோம். ஆண்டவரே அது நிமித்தமாக ஆண்டவர் இந்த குடும்பத்தார் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்ற ஆண்டவரே அவர்கள் அந்த வாஞ்சையினால் இந்த ஆண்டவரே இந்த கூட்டத்தை அவர் ஒழுங்கு செய்திருக்காது. ஆண்டவரே இந்த கூட்டத்தை ஆசிர்வதிலும் ஆண்டவர் இந்த ஸ்தோத்திர கூட்டத்தை நீ முழு பெற்றுக்கொள்ளுமா ஜெபிக்கிறோம். ஆது முதல் கடைசி பதமாக உடைய பிரசனம் எங்கள் மற்ற விலங்குமா ஜெபிக்கிறோம். பேசப்போது தாசரை வல்ல கருத்தை படிக்கிறோம். அவர் தம்மை வெறுமையை கூட்டலும் யாவை நேரப்போ நீர் பேசுமா ஜெபிக்கிறோம். என்ன வார்த்தையை நீர் ஆண்டவரை வைத்திருக்கிறோ உடைய வார்த்தையை நீ உடைய சிங்காசனத்திலிருந்து பெற்று தந்துமா ஜெபிக்கிறோம். உடைய வார்த்தை அந்த சுவாஜத்தோடு போக உதவி செய்யணும். ஆண்டவரே, வந்தவர்கள் உடைய வார்த்தையினால் போஷிப்பட்டவர்களாக பெற்றுக்கொண்டு செல்ல நீ உதவி செய்யுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரை மொழிபெயர் சகோதர கூட ரத்திக்க மரத்தோடு ஏற்ற வார்த்தை வந்து காத்துக்கணும். பாடல் ஆசிரியர்களும் பாடமும் நாமத்தை மைப்படுத்திக்கணும். சாட்சி நேரத்தில் கூட ஆண்டவரே நீ கூட இருந்தாலும் ஆண்டவர் கொடுக்க சாட்சி கொடுக்க கூட நீ ஆயத்தப்படுத்தலுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சாட்சியை நீ ஆசிரியத்து காத்துக்கணும். ஆண்டவரே முழு மண்டலத்தோடு ஆளுக்குள்ளாக வைத்து நாமத்தை மயப்படுத்தணும். ஆண்டவரை வந்தவர்களுக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் வதிவுகளை ஸ்தோத்திரமாக கொண்டு சேர்த்தும் நாமத்தை மயப்படுத்திக் கொள்ளுமாறு இயேசு கிறிஸ்து பசு நாமத்தை ஜபத்தை எல்லா துதி ஸ்தோத்திரத்துடன் எடுக்கிறேன் சொன்னாலே பிதாவே, ஆமென். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமமது. தூய சொல்லி துதித்திடும் நாமமது, தூய சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமது. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். பாவத்திலே நாளும் பாவியை மீட்க பாரினில் வந்த நாமமது. பாவத்திலே நாளும் பாவியை
எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜொலித்திடும் நாமமது. இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. தடை முற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் என்றறிந்தேன். ருசி பார்த்து அறிந்து கொண்டேன். கர்த்தர் நல்லவர் என்றறிந்தேன். ரட்சிப்பினால் அலங்கரித்தார். பாக்கியமுள்ளவனானே. ரட்சிப்பினால் அலங்கரித்தார். பாக்கியமுள்ளவனானே. ருசி பார்த்து அறிந்து கொண்டேன். கர்த்தர் நல்லவர் என்றறிந்தேன். ருசி பார்த்து அறிந்து கொண்டேன். மகத்துவமுள்ள கர்த்தாவே, துதிகளுக்கு பாத்திரர் நீரே. மகத்துவமுள்ள கர்த்தாவே, துதிகளுக்கு பாத்திரர் நீரே. நீத்தம் ஆராதிக்கப்படுவோம். தயாவரும் நீரே. நீத்தம் ஆராதிக்கப்படுவோம். தயாவரும் நீரே. ருசி பார்த்து அறிந்து கொண்டேன். கர்த்தர் நல்லவர் என்றறிந்தேன். ருசி பார்த்து அறிந்து கொண்டேன். உன்னதத்தில் வாசம் பண்ணுவோம். புகழப்படத்தக்கவர் நீரே. உன்னதத்தில் வாசம் பண்ணுவோம். புகழப்படத்தக்கவர் நீரே. மனதார புகழ்ந்திடுவேன் உம் அதிசய கிரியைகளை. மனதார புகழ்ந்திடுவேன் உம் அதிசய கிரியைகளை. ருசி பார்த்து அறிந்து கொண்டேன். கர்த்தர் நல்லவர் என்றறிந்தேன். ருசி பார்த்து அறிந்து கொண்டேன்.
நன்மைகளினால் நிறைந்தவர் எல்லாரிலும் சிறந்தவரே. நன்மைகளினால் நிறைந்தவர் எல்லாரிலும் சிறந்தவரே. உம்மையே கம்பீரமாய் பாடிடுவே. கம்பீரமாய் பாடிடுவே. ருசி பார்த்து அறிந்து கொண்டே கர்த்தர் நல்லவர் என்றறிந்தே. ருசி பார்த்து அறிந்து கொண்டே. தேவன் பங்கிள் வந்து ஜெபிப்பார். ஆண்டவர் தாமே 2 பேர் சாட்சி இருக்கிறது. 2 சாட்சிகளை ஆண்டு ஆஸ்வதிக்கும்படியாகவும் அதோடு கூட கர்த்தருடைய வார்த்தை கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு வார்த்தை கொடுக்குற தாசனை ஆண்டு ஆஸ்வதித்து ஆண்டு வார்த்தை தரும்படியாகவும், சாட்சி கொடுக்குறவர்கள் சுருக்கமாக எவ்வளோ சுருக்க முடியுமோ 5 நிமிடம் அதற்கு ரொம்ப போகாதபடிக்கு சாட்சி கொடுக்க வேண்டும். அதுக்கு முன்னாடி தேவன் பங்கிள் ஜெபிப்பார். నాకు అత్యంత గౌరవనీయులు, ప్రీతిపాత్రులు అయినటువంటి మా అన్నగారు నాకు ఎంతో எனக்கு எவ்வளவாக அங்கே கௌரவம் உள்ள பிரியமான என்னுடைய சகோதரன் నల్లగట్ల దేవసహాయం గారిని ఈరోజు స్మరించుకొని ఆయన కోసం ప్రార్థన చేయడానికి వచ్చినటువంటి మీకు అందరికీ நமஸ்காரால் తెలియజేసుకుంటున్నాను. அவரை நினைவு கூர்ந்து அவருக்காக நாம் ஜெபிக்க வந்திருக்கிற உங்களுக்கு எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ఇలాంటి ప్రార్థనా సభల్లో మాట్లాడడం ఇది నాకు కొత్త. இப்பேற்பட்ட ஜெப கூட்டங்களிலே பேசுவது எனக்கு இது புதிதாய் காணப்படுகிறது. కాబట్టి నా మాటల్లో ఏమైనా పొరపాట్లు జరిగితే మన్నించవలసిందిగా ముందుగా అందరినీ కోరుకుంటున్నాను. என்னுடைய வார்த்தைகளிலே ஏதாவது தவறு நடந்தால் மன்னிக்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். మాది నెల్లూరు జిల్లాలో ఒక పల్లెటూరు. எங்களுடைய ஊர் நெல்லூர் டிஸ்ட்ரிக்ட்லே ஒரு கிராமமும். సుందరమ్మ యోహాను అనే దంపతులకు 5 అన్నదమ్ములు. அங்கே சுந்தரம்மாள் யோவான் என்கிற அவர்களுக்கு நாங்கள் 5 பேர் சகோதரர்கள். రెండవ అన్న నాకు దేవ సహాయం. 2వ அண்ணன் எனக்கு தேவ சகாயமாய் இருக்கிறார். అయితే నేను ఆ ఊర్లో ఎలాంటి సౌకర్యాలు లేనప్పటికీ కూడా அந்த ஊர்ல எனக்கு எந்த விதமான வசதி இல்லாமலே இருந்த போதும் అక్కడి నుంచి నేను చదువుకొని ఎంఏ పూర్తి చేశాను. அங்கிருந்து நான் அங்கே படித்து கொண்டே இருந்து எம்ஏ முடித்து விட்டேன். కేంద్ర ప్రభుత్వ సంస్థ అయినటువంటి నవోదయ విద్యాలయ సంస్థలో ఒక గౌరవపూర్వకమైనటువంటి ఉపాధ్యాయ వృత్తిని పొందాను. அங்கே சென்ட்ரல் அங்கே நவோதயா ஸ்கூல் என்கிற அந்த ஸ்கூல்ல நான் அங்கே ஒரு டீச்சராக வேலை செய்து கொண்டு வந்தேன். నేను హర్యానా,
బీహార్, జార్ఖండ్, ఆంధ్రప్రదేశ్, తెలంగాణ రాష్ట్రాల్లో పనిచేశాను. நான் ஹரியானா, பீகார், ஜார்க்கண்ட், அங்கே தெலங்கானா மாநிலங்களிலே நான் வேலை செய்து வந்தேன். నన్ను చిన్నప్పటి నుంచి నేను చివరి తమ్ముణ్ణి కాబట్టి మా అన్నలు ఎంతో ప్రేమగా చూసుకున్నారు. நான் கடைசி தம்பியாக இருப்பதனாலே என்னுடைய சகோதரர்கள் என்னை அன்பாக பார்த்து கொண்டார்கள். అయితే నా జీవితంలో నేను ఏమి పొందానో, ఏమి సాధించానో అదంతా కూడా దేవ సహాయం, పక్కన మా వదిన నవమ్మ గారికి చెందుతుంది. ஆனால் நான் என்ன செய்தாலும், நான் என்ன அங்கே சாதித்தானோ அது எல்லாவற்றையும் அங்கே நான் செய்தேன் என்றால் அதற்கு காரணம் என்னுடைய சகோதரன் தேவசகாயம், அங்கே நவம்மா எங்க அண்ணி அவர்கள் தான் எனக்கு அது அவர்கள் மூலமாக தான் நான் சாதிச்சேன். మా వదిన గారి పేరు చెప్పడం ఎందుకంటే, எங்களுடைய அண்ணியினுடைய பெயர் நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், మా అన్న వదిన మనసా వాచా కర్మణ వాళ్ళు ఒకే విధంగా ఉండేవాళ్ళు. அங்கே என்னுடைய அண்ணனும் என்னுடைய அண்ணி அவர்கள் எல்லா காரியத்திலும் அவர்கள் ஒன்றாய் காணப்படுவார்கள். వాళ్ళు నన్ను ఎప్పుడు వెనక ఉండి వెన్నెముకగా ముందుకు నడిపించేవాళ్ళు. எனக்கு எப்பொழுதும் அவர் எனக்கு பின்னாலே இருந்து அங்கே முதுகு எலும்பாக காணப்பட்டு என்னை அவர்கள் முன்னாடி நடத்துவார்கள். అదంతా నేను మీకు చెప్పడం సాధ్యం కాదు కాబట్టి அது எல்லாம் உங்களுக்கு சொல்ல முடியாது. ఒక 4 విషయాలు క్లుప్తంగా చెప్పి సెలవు తీసుకుంటాను. 4 காரியங்கள் அங்கே சுருக்கமாக சொல்லிவிட்டு நான் அங்கே முடித்துக் கொள்கிறேன். నా చిన్నప్పుడు ఏమీ తెలియని వయసులో, என்னுடைய சிறு வயதிலே ஒன்றும் தெரியாத வயதிலே నేను ఒక బీడీ తాగాను. நான் ஒரு பீடி பிடித்து விட்டேன். అది ఎక్కడి నుంచో మా అన్నయ్య గమనించాడు. எங்கே இருந்தோ என்னுடைய அண்ணன் அதை பார்த்து விட்டார். బీడీ తాగడం వల్ల అదేదో ఒక మైకంలాగా ఒక రకంగా ఉన్నది, కొత్త కాబట్టి. அதை அந்த பீடி பிடித்தது நிமித்தமாக, அது புதிதாக நாம் பிடித்தது நிமித்தமாக அது எனக்கு புதிதாக அது ஒரு அங்கே போதையாய் காணப்பட்டது. ఎక్కడి నుంచో మా అన్న గమనించి எங்கேயோ இருந்து என்னுடைய அண்ணன் அதை பார்த்துவிட்டு నా దగ్గరకు వచ్చి ఒకే ఒక గట్టి చంప దెబ్బ ఇచ్చాడు. அங்கே என்னிடத்திலே அவர் வந்து அங்கே கன்னத்திலே அங்கே அடித்து விட்டார். ఆ చెంప దెబ్బ నాకు ఇప్పటికీ గుర్తుంది. அந்த கன்னத்திலே அடி வாங்கின அந்த அடி இன்றைக்கும் வரைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. నా జీవితాంతం అలాంటి చెడు ఆలోచనలు రాకుండా ఆ చెంప దెబ్బ నన్ను అడ్డుకుంది. அதன் பிறகு எந்த விதமான தவறான காரியங்கள் நான் செய்யாதபடிக்கு அந்த கன்னத்திலே அந்த அடி என்னை அங்கே தப்புவித்தது. ఆ విధంగా జీవితాంతం నన్ను ఆయన ఆ చెంపతోటి నన్ను ఒక చెడు మార్గంలో నడవకుండా కాపాడాడు. அந்த நாளிலே அந்த கன்னத்திலே அடித்து அதன் அன்று முதலுக்கொண்டு இந்த நாள் வரைக்கும் கூட எந்த ஒரு தவறான பாதையிலே போகாதபடிக்கு அது என்னை காத்து கொண்டது. అదేవిధంగా నేను కాలేజీలో చదువుకోవడానికి ఆయనే నన్ను తీసుకెళ్ళి ప్రోత్సహించి ఫీజు డబ్బులు కట్టి చేర్పించారు. அங்கே கலாசாலையிலே படிப்பதற்கு என்னை அவரே கொண்டு சென்று அவரே ஃபீஸ் கட்டி என்னை படிக்க வைத்தார். అయితే నాకు చిన్నప్పటి నుంచి అన్యాయాలు, అక్రమాలు, దౌర్జన్యాలు అంటే పడని మనస్తత్వం నాది. எனக்கு சிறு வயது முதற்கொண்டு அங்கே அநியாயம் செய்வது, அங்கே தவறான காரியங்கள் செய்கிறது, மோசம் பண்ணுகிற காரியங்கள் எனக்கு பிடிக்காத காரியங்கள். అది కుటుంబం నుంచి నాకు లభించినటువంటి వారసత్వం. அங்கே குடும்பத்திலிருந்து எனக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். అందుమూలంగా కాలేజీలో చదువుతున్నప్పుడు ఇలాంటి ఆలోచన కలిగినటువంటి ఒక విద్యార్థి సంఘం నాకు పరిచయమైంది. நான் கலாசாலையிலே படிக்கும் பொழுது எனக்கு ஒரு அங்க படிக்கிற ஒரு கூட்டம் அங்கே எனக்கு அங்கே என்னோட சேர்ந்தது.
ఆ విద్యార్థి సంఘం அங்கே வித்யா அந்த அந்த సంఘం. அந்த சபை అది నక్సలైట్లతో సంబంధం ఉన్నది. எனக்கு அந்த அங்கே நக்சலைட்டுகளோட எனக்கு அந்த சம்பந்தம் ஏற்பட்டது. అందువలన ఒక 2-3 సంవత్సరాలు నా చదువును కూడా వదిలేసి అందులో చాలా లోతుగా పనిచేశాను. என்னுடைய படிப்பு எல்லாவற்றும் விட்டுவிட்டு ஒரு 2-3 வருஷங்கள் அதிலே நான் சென்று ஆழமாக வேலை செய்து விட்டேன். అందులో నేను ప్రమాద అంచుల వరకు పయనించాను. அதற்குள்ளாக அங்கே எவ்வளவாக அங்கே அதில் எவ்வளவாக அங்கே அங்கே ஆபத்தான ஒரு நிலைமைக்குள்ளாக கூட நான் அங்க சென்று விட்டு வந்தேன். ఆ ప్రమాద ప్రయాణం నుంచి నన్ను వెనుకకు లాగి సామాన్య జీవన స్రవంతిలోకి తీసుకొచ్చిన వారు அங்கே మా అన్నగారు. ஆபத்தான நிலையிலிருந்து என்னை கொண்டு வந்து சாதாரணமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவர் என்னை கொண்டு வந்து விட்டார். మరి ఆ విధంగా నన్ను ఆ రోజు ఆయన నన్ను వెనక్కి లాక్కపోతే அந்த நாளிலே அவர் என்னை திரும்ப கொண்டு வரவில்லை என்றால் నా జీవితం ఇంకో రకంగా ఉండేది. என்னுடைய வாழ்க்கை வேறு விதமாக இருந்திருக்கும். లేకపోతే పోలీసుల తుపాకీ గుండ్లకు బలై ఉండేవాడిని. இல்லை என்றால் போலீசினுடைய அங்கே துப்பாக்கி அங்கே புல்லட்டுகளுக்கு நான் அங்கே பலியாயிருப்பேன். ఈరోజు నన్ను నా జీవితాన్ని కాపాడడానికి இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவதற்கும் ఆయన ముఖ్య కారకులు. அங்கே முக்கியமானவராக இருக்கிறார். ఆ తర్వాత నాకు ఉద్యోగం ఆ తర్వాత నేను ఆయన వెనక్కి తీసుకొచ్చిన తర్వాత నేను నా డిగ్రీ పూర్తి చేశాను. తర్వాత ఎంఏ పూర్తి చేశాను. அவர் என்னை திரும்ப கொண்டு வந்த பிற்பாடு என்னுடைய டிகிரி முடித்து விட்டேன். என்னுடைய எம்ஏ கூட நான் முடித்து விட்டேன். తర్వాత అది కేంద్ర ప్రభుత్వ ఉద్యోగం సంపాదించుకున్నాను. அங்கே அங்கே அந்த கவர்மெண்ட் அங்கே சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை நான் சம்பாதித்து கொண்டேன். తర్వాత నాకు ఒక మంచి అమ్మాయిని చూసి పెళ్లి చేయాలని చాలా తపన పడ్డారు మా అన్న మా వదిన. என்னுடைய அண்ணனும் என்னுடைய அண்ணி எனக்கு ஒரு நல்ல பெண்ணை பார்த்து விவாகம் அங்கே கல்யாணம் அங்கே செய்ய வேண்டும் என்று எவ்வளவாக அவர்கள் அங்கே பிரயாசப்பட்டார்கள். అది కూడా ఈ చెన్నైలోనే చేస్తే మా దగ్గరికి అప్పుడప్పుడైనా వచ్చిపోతుంటాడు, ఎక్కడో చేసుకుంటే ఎక్కడో దూరం అవుతాడనే ఉద్దేశంతో వాళ్ళు ప్రయత్నించి చెన్నైలోనే అమ్మాయిని చూసి పెళ్లి చేయడం జరిగింది. அவர்கள் அங்கே எங்கே பார்த்து கல்யாணம் செய்தால் அவர் நம்மை பார்க்க முடியாது, அங்கே அவர் வரமாட்டார் என்று சொல்லி இங்கே சென்னையிலே அவர்கள் அங்கே பெண்ணு பார்த்து எனக்கு இங்கே கல்யாணம் செய்து விட்டார்கள். ఈ విధంగా మా అన్నగారు ఒక తండ్రి బాధ్యత పోషించాడు నా పట్ల. இப்படியாக என்னுடைய அண்ணன் என் பட்சத்திலே தகப்பனுடைய ஸ்தானத்தை அவர் அங்கே செய்து விட்டார். మరి ఈ సందర్భంగా మా వదిన గారు నాకు చెప్పుకోవాలంటే ఈరోజు నా బలం నా శక్తి ఆమె. இன்றைக்கு நான் எங்களுடைய அன்னை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால் இன்றைக்கு என்னுடைய பெலன் என்னுடைய வல்லமை அவர்தான். ఎందుకంటే నేను 5-6 తరగతిలో ఉండగానే మా అన్నగారికి పెళ్ళైంది. நான் 5ஆம் 6ஆம் வகுப்பிலே காணப்படும் பொழுது என்னுடைய அண்ணனுக்கு அங்கே விவாகமாக விட்டது. నేను చిన్న పిల్లవాడిని. நான் சிறு குழந்தையாயிருந்தேன். మా వదిన మాది వ్యవసాయదారుల కుటుంబం. எங்களுடைய விவசாய குடும்பம். ఆ కుటుంబంలో ఎప్పుడు ఏదో పని ఉండేది. அந்த குடும்பத்திலே எப்பொழுதும் ஏதோ ஒரு வேலை இருக்கும். మా వదిన ఒంటరిగా ఎక్కడన్నా వెళ్లాల్సి వస్తే నన్ను వెంట తీసుకెళ్లేది. எங்க அண்ணி எங்காவது போக வேண்டும் என்றால் என்னை கூட அங்கே கூட்டிக் கொண்டு போவார்கள். అదే విధంగా ఇలాంటి ప్రార్థనా సభలు జరిగేటప్పుడు இப்பேற்பட்ட ஜெப கூட்டங்கள் நடக்கும் பொழுது చిన్నప్పుడు ఆమె పక్కన కూర్చొని ఆమె పాటలు పాడుతుంటే నేను బిందె వాయించేవాడిని. சிறு வயதிலே எங்க அண்ணி பாடல்கள் பாடும் பொழுது நாம் பக்கத்திலே அமர்ந்து கொண்டு அங்கே அந்த பிந்தை மேலே அங்கே బిందె மேலே வாத்தியம் வாசிக்கிறவனாக இருந்தேன். ఈ విధంగా నన్ను
ఆయన తండ్రిలాగా చూస్తే ఆమె నన్ను తల్లిలాగా ఆప్యాయతగా చూసుకునేది. இப்படியாக எங்க அண்ணன் அங்கே எனக்கு ஒரு தகப்பனை போல இருந்து என்னை பார்த்து கொண்டார். ஆனாலும் என்னுடைய அண்ணி என்னை அங்கே ஒரு தாயார் போல என்னை ஆதரித்தார்கள். నేను చేసే ప్రతి పనిని ఆమె ఎప్పుడూ మెచ్చుకునేది. 10 మంది ముందు మెచ్చుకునేది, ఆమె ఒక్కటే కాకుండా. நான் செய்கிற ஒவ்வொரு வேலையும் கூட அவர்கள் மெச்சிக்கொள்வார்கள். 10 பேர் இருக்கிற இடத்திலே என்னை பற்றி அங்கே மெச்சிக்கொள்வார்கள். ఆ మెచ్చుకోవడం, ఆ పొగడత, ఆ ప్రశంస నాకు చిన్నప్పుడే నాకు ఎంతో బలాన్ని ఇచ్చాయి. அங்கே அவர்கள் அங்கே புகழுவதும் அங்கே மெச்சிக்கொள்வது சிறு வயதிலே எனக்கு எவ்வளவாக பலன் கொடுத்தது. ఆ బలంతో నేను ఇంకా ఏదైనా పని చేస్తే మంచిగా చేయాలని ఇంకా మంచిగా చేసేవాడిని. ஏதாவது நான் வேலை செய்யும் போது இன்னும் அந்த அது நிமித்தமாக இன்னும் ஏதாவது ஒரு வேலை செய்வேன் என்றால் இன்னும் நன்றாக செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். చిన్నప్పుడే ఆమె నాకు ఇచ్చినటువంటి బలము అది ఒక టానిక్ లాగా నాకు పనిచేసి దానికి నేను వ్యసనపరుడని అయ్యాను. சிறு வயதிலே எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பலத்தை ஒரு டானிக் போல எனக்கு கொடுத்தார்கள். ఆ విధంగా లభించినటువంటి ఆ బలంతో నేను ఏ పని చేసినా మంచిగా చేయాలని చేసేవాణ్ణి. இப்படியாக இந்த பலத்தினாலே நான் ஏதாவது ஒரு வேலை செய்தால் நன்றாக செய்ய வேண்டும் என்று நான் நினைப்பேன். జీవితంలో నాకు మంచిగా చేయడం ఒక పని అనేది ఒక అలవాటుగా మారిపోయింది. அங்கே வாழ்க்கையிலே ஒரு நன்றாக வேலை செய்ய வேண்டும் என்றது அது எனக்கு ஒரு வழக்கமாக மாறிவிட்டது. నలుగురితో మంచివాడు మంచి పని చేశాడని అనిపించుకోవడం కూడా నాకు అలవాటుగా మారిపోయింది. அங்கே அநேகரோட நல்லவர் நல்ல வேலை செய்கிறார் என்று அங்கே சொல்லக்கூடிய காரியத்தை அங்கே எனக்கு அது ஒரு பழக்கமாக மாறிவிட்டது. ఆ విధంగా నా ఉద్యోగంలో కూడా ఎన్నో ప్రశంసలు పొందాను. కేంద్ర ప్రభుత్వంతో ఎన్నో ప్రశంసా పత్రాలు, అవార్డులు, రివార్డులు పొందాను. அங்கே கேந்திர அந்த வேலையில செய்யும் போது அநேக அவார்டுகள் ரிவார்டுகள் நான் அங்கே பெற்றுவிட்டேன். அங்கே நான் காணப்பட்டேன். ఇప్పటికీ నాకు అది ఒక అలవాటుగానే ఉంది. இதுவரைக்கும் கூட எனக்கு ஒரு நல்ல ஒரு வழக்கமாய் காணப்படுகிறது. అందుకని నేను ఈరోజు ఆమె నాకు ఇచ్చినటువంటి శక్తి అని మీ ముందు తెలియజేస్తున్నాను. அவர்கள் எனக்கு கொடுத்த அந்த வல்லமை என்று உங்களுக்கு முன்பாக நான் அறிக்கையிடுகிறேன். ఇంకొక విషయంలో మా వదిన గారికి నేను ఈ సందర్భంగా పాదాభివందనం చేసుకుంటున్నాను. இன்னொரு காரியத்திலே என்னுடைய அண்ணி அவர்களுடைய பாதத்துக்கு நான் அங்கே நமஸ்கரிக்கிறேன். అయితే మా అన్నగారు చాలా కాలం నుండి శ్వాసకోశ వ్యాధితోటి బాధపడేవారు. அங்கே அநேக நாட்களாக அங்கே மூச்சு திணறல் நடந்த வியாதி நிமித்தமாக அவர் கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பார். మధ్యలో షుగర్ వ్యాధి సోకింది. இடையிலே அவருக்கு சுகர் வியாதி வந்துவிட்டது. ఒక మేజర్ సర్జరీ అయింది. அவருக்கு ஒரு சர்ஜரி ஆகிவிட்டது. తరువాత కంటి చూపు దెబ్బతింది. அவருக்கு கண் பார்வை போய்விட்டது. ఇన్ని కష్టాలు కూడా ఆయన కంటే ఎక్కువ మా వదిన గారు అనుభవించారు. அவரை காட்டிலும் எங்களுடைய அண்ணி அதிகமாக இந்த கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் அனுபவித்தார்கள். మా అమ్మ 30 ఏళ్ళైంది చనిపోయి. எங்களுடைய தாயார் மறுத்துவிட்டு 30 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ఆమె బ్రతికుండగా ఒకసారి అన్నది, அவர்கள் அங்கே உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு வார்த்தை இப்படியாக சொன்னார்கள். అన్న మంచిగా జీవిస్తున్నాడంటే, அண்ணன் நன்றாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றால் అది వదిన చేస్తున్నటువంటి సేవ అని చెప్పింది. அங்கே உங்களுடைய அண்ணி செய்கிற அந்த பணிவிடை என்று சொல்லி அவர்கள் சொன்னார்கள். ఇంకొక ఆడగూతురు చేతిలో అయితే, இன்னொரு ஸ்திரீயினுடைய கையிலே என்றால் ఆయన ఏమయ్యేవాడో తెలిసేది. அவர் என்ன ஆயிருப்பாரோ என்று தெரியாது. ఈ విధంగా నాకు మా అన్నగారు, మా వదిన గారు వాళ్ళు గౌరవనీయులు ఎప్పటికీ. మరి ఈ విధంగా నన్ను పోషించినందుకు వాళ్ళకి ఎంతో రుణపడి ఉన్నాను.
వాళ్ళ కోసం ప్రార్థన చేయడానికి వచ్చినటువంటి వాళ్ళకి ఆత్మస్థైర్యాన్ని ఇవ్వడానికి వచ్చినటువంటి మీకు అందరికీ ధన్యవాదాలు తెలియజేసుకుంటూ ముగిస్తున్నాను. அங்கே என்னுடைய அண்ணனும் அண்ணி அவர்களுக்கு நான் எப்பொழுதும் அங்கே அவர்களுக்காக நான் எப்பொழுதும் நன்றியுள்ளவனாக நான் காணப்படுகிறேன். చివరిగా ఓ చిన్న మాట கடைசியாக ஒரு சிறு வார்த்தை. మా కుటుంబ సభ్యులము దాదాపు ఈ చెన్నైలో 32 మంది దాకా ఉన్నాం. எங்களுடைய குடும்பத்தார் இந்த சென்னை பட்டணத்திலே அங்கே நகரத்திலே 30 பேர், கிட்டத்தட்ட 30 பேர் நாங்கள் இருக்கிறோம். మా పల్లెటూరు కంటే ఇక్కడ కొంత సౌకర్యంగా జీవిస్తున్నాం. இங்கே கிராமத்திலே காட்டிலும் இங்கே நன்றாக நாங்கள் காணப்படுகிறோம். దానికంతా కారణం, அதற்கு எல்லாம் காரணம் మా అన్నగారు, మా వదిన గారి యొక్క ఆదరణ. எங்களுடைய அண்ணனும் எங்களுடைய அண்ணி அவர்கள் காரணமாய் காணப்படுகிறார்கள். వాళ్ళు ఉన్నారేనే ఇక్కడికి మేమంతా చేరాం. அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் எல்லோரும் இங்கே வந்து சேர்ந்து விட்டோம். ధన్యవాదాలు. ఈ యొక్క దినం మనమందరం కూడుట, இந்த நாளிலே நாம் எல்லோரும் கூடி வந்திருக்கிறோம். కొంతమందికి దుఃఖకరంగా ఉండి ఉండొచ్చు. ஒரு சிலருக்கு ரொம்ப துக்கமாய் இருக்கலாம். అయితే ఈ లోకంలో దేవుని బిడ్డలైన మనకి, దేవునికి మనం జన్మించినందుకు మన యొక్క హృదయపూర్వక వందనాలు తెలియజేయడానికి మనమందరం కూడి వచ్చినా అని అనుకోవచ్చు. ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்திலே ஜென்மிக்கப்பட்ட அங்கே பிறந்த நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த நாம் வந்திருக்கிறோம். ఈ యొక్క దినమున కొంతమందికి కార్యంగా కనిపించవచ్చు, దేవుని బిడ్డలకి సూత్రం కూటంగా కనిపించవచ్చు. ஒரு சிலருக்கு இது ஒரு காரியமாக காணப்படலாம், அல்லது துதியின் அங்கு ஸ்தோத்திர கூட்டமாய் காணப்படலாம். ఆయన ఇంతవరకు చెప్పిన సాక్ష్యాన్ని దేవుడు ఆశీర్వదించి అక్కడ ఆయన మనలో జీవిస్తున్నాడని విశ్వసిస్తున్నాము. அவர் இம்மட்டமாக சொன்ன சாட்சி அவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். చిన్న 2 లేఖన భాగాలను చూసుకొని మనం ఒక చిన్న సాక్ష్యంలోకి ముందుకి కొనసాగిపోదాం. நாம் கர்த்தருடைய வேத வசனத்திலிருந்து சில வசனங்களை வாசித்து விட்டு நாம் அங்கே சாட்சிக்குள்ளாக நாம் போவோம். గలతీ పత్రిక 1వ అధ్యాయము, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம், గలతీ పత్రిక 1వ అధ్యాయం 15వ వచనము. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். ప్రార్థన పూర్వకంగా మనమందరం కూడా పరిశుద్ధ గ్రంథం ఉన్న వాళ్ళు చదువుకుందాం. அங்கே ஜபத்தோடு வேதாகம் இருக்கிறவர்கள் நாம் எல்லோரும் அங்கே சேர்ந்து வாசிக்கலாம். ఆయనను తల్లి గర్భము నందు పడినది మొదలుకొని నన్ను ప్రత్యేకపరిచి తన కృపచేత నన్ను పిలిచిన దేవుడు, నేను అన్యజనులలో తన కుమారుణ్ణి ప్రకటించవలెనని. ఏబు గ్రంథము 7వ అధ్యాయము, ஏபுன் சரித்திரம் 7ஆம் அதிகாரம், ఏబు గ్రంథము 7వ అధ్యాయము, ஏபுன் சரித்திரம் 7ஆம் அதிகாரம் 1వ వచనము మనమందరం కూడా ప్రార్థన పూర్వకంగా చదువుకుందాం. 1ஆம் వచనத்தை நாம் எல்லோரும் ஜெப சிந்தியோடு வாசிப்போம். భూమి మీద నరుల కాలము యుద్ధ కాలము కదా, వారి దినములు కూలివాణి దినములు వంటివి కావా. కీర్తన గ్రంథము, సంగీతங்களின் పుస్తకం కీర్తన గ్రంథం 40వ అధ్యాయము, 40ஆம் அதிகாரம், కీర్తన గ్రంథం 40వ అధ్యాయము, సంగీతం 40ஆம் அதிகாரம் 1వ వచనము, 1ஆம் வசனம். కీర్తనలో 40వ అధ్యాయము 1వ వచనము. సంగీతங்களின் పుస్తకం 40ஆம் அதிகாரம் 1வது வசனம். మనమందరం కూడా ప్రార్థన పూర్వకంగా చదువుకుందాం. நாம் எல்லோரும் ஜெப சிந்தையோடு நாம் வாசிப்போம். యెహోవా కొరకు నేను காத்திருந்தேன், அவர் సహాయంతో కనిపెట్టుకొని ఆయన నాకు చెవియొగ్గి నా మొరను ఆలకించెను. 10వ వచనం కూడా చదువుకుందాం. 10வது వచనத்தை కూడా நாம் నీ வாசிப்போம். నీతి నా హృదయంలో నుంచుకొని నేను ఊరకుండలేను. నీ సత్యమును నీ రక్షణను నేను వెల్లడింపు చేసి ఉన్నాను. నీ కృపను నీ సత్యమును సహాయం తెలుప నేను వాటిని మరుగు చేయలేను. நான் வழி
எடுத்து வைக்கவில்லை. ఇక్కడ మనం గమనించాల్సిన కార్యము కొన్ని నిమిషాలు సాక్ష్యము దేవుడు మనల్ని నడిపించును గాక. சில நிமிடங்கள் அங்கே சாட்சியோடு கர்த்தர் நம்மை நடத்துவாராக. గలతీ పత్రికలో మనం చూసినట్టయితే கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே நாம் வாசிப்போமானால், దేవుణ్ణి ఎరగని వారిమని ఇక్కడ ఎవరన్నా ఉంటే, இங்கே கர்த்தரை அறியாதவர்கள் இங்கே யாராகிலும் இருந்தால், ఇక్కడ మా చేతిలో ఉన్నది పరిశుద్ధ గ్రంథం అంటారు. இங்கே எங்களுடைய கரத்திலே இருப்பது பரிசுத்த வேதாகம் என்று ఈ சொல்லுவார்கள். గ్రంథంలో ఉన్న మాటలు இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள் మనిషి భూమి మీద జీవించిన వారిని, இங்கே மனிதன் இந்த பூமியிலே வாழ்கின்றவர்களையும், ఈ యొక్క గ్రంథము మనల్ని బ్రతికిస్తుంది. இந்த பரிசுத்த வேதாகம் நம்மை பிழைக்க செய்கிறது. మనిషికి మరణము లేదని ఈ గ్రంథం చెబుతుంది. இங்கே மனிதனுக்கு மரணம் இல்லை என்று பரிசுத்த வேதாகம் கூறுகிறது. అయితే శరీర ప్రకారంగా మనం అందరము కూడా இங்கே மாம்சத்தின்படி நாம் பார்க்கப்படும் பொழுது గలతీ పత్రికలు చూస్తే తల్లి గర్భము మొదలుకొని ఆయన కృప చేత అన్ని జనుల నుండి మనల్ని కాపాడుతున్నాడని మనం చూస్తున్నాము. இங்கே தாயின் வயிற்றிலிருந்து அவர் நம்மை பிரித்தெடுத்து இந்த உலகத்திலே அந்நிய ஜனங்கள் மத்தியிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறவராய் காணப்படுகிறார். అంటే తల్లి గర్భం మొదలుకొని అన్ని జనులు కాపాడుతున్నాడంటే దేవుడి చిత్తముగా ఉంటుంది. இங்கே தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதற்கொண்டு அங்கே அவர் நம்மை இந்த உலகத்திலே அந்நிய ஜனங்கள் மத்தியிலிருந்து காப்பாற்றுகிறார் என்றால் அவருடைய தீர்மானம் அவருடைய சித்தமாய் காணப்படுகிறது. ఏబు గ్రంథము 7వ అధ్యాయం మొదటి వచనములో చూస్తే, இங்கே ஏபுன் சரித்திரம் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பார்க்கப்படும் பொழுது, నరుల యొక్క భూమి మీద వారు జీవించిన కాలము కూలివాణి దినముల ఒక్క కనిపిస్తున్నాయి. பூமியிலே அங்கே மனுஷனுடைய நாட்கள் அங்கே கூலிக்காரனுடைய நாட்களை போல காணப்படுகிறது. మనమందరము జీవించే వారిమి, நாம் எல்லோரும் வாழ்கின்றவர்கள், మనము కూలి వారే కనిపిస్తున్నాము. நாம் எல்லோரும் கூலிக்காரனை போல காணப்படுகிறோம். మనం ఒక ఆఫీస్కో ఒక పనికి పోయినప్పుడు నెలకు జీతం తీసుకునే వారిగా ఉంటున్నాము. நாம் ஏதாவது ஒரு ஆபீஸ்லயே ஒரு கம்பெனிலே நாம் வேலை செய்வோம் என்றால் மாதத்திலே நாம் சம்பளம் வாங்குவோம். అయితే ఈ యొక్క దినమున మనం అందరము కూడా దేవుడు మనల్ని ఇక నరులుగా కూలి వారి లెక్క ఉంచి ఉన్నాడని జ్ఞాపకం చేసుకోవాల్సిన అవసరం ఉంది. இந்த பூமியிலே மனிதர்கள் எல்லோரையும் ஆண்டவர் ஒரு கூலிக்காரனை போல வைத்திருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. అయితే మనం జీవించిన రోజులు కూడా நாம் இந்த பூமியிலே வாழ்கின்ற நாட்கள் எல்லாம் கூட దేవుని యొక్క కృప ద్వారా మనం జీవించే వారిగా ఉంటున్నాము. ஆண்டவருடைய கிருபையினாலே இந்த பூமியிலே நாம் ஜீவிக்கிறவர்களாய் இருக்கிறோம். ఈ లోకంలో మనిషి అయిన వారికి ప్రతి వారికి శ్రమలు కలుగుతున్నాయి. இந்த உலகத்திலே காணப்படுகிற மனிதர்கள் எல்லோருக்கும் அங்கே பாடுகள் காணப்படுகிறது. అయితే మనిషిగా మనం జీవించినప్పుడు இந்த உலகத்திலே மனிதர்களைப் போல நாம் வாழப்படும் போது అది దేవుని యొక్క కృపలో మనము కూలి వారిగా ఉంటున్నాము. ஆண்டவருடைய கிருபையிலே நாம் ஒரு கூலிக்காரனை போல காணப்படுகிறோம். ఈ విధంగా మనం జీవిస్తున్నాము. இப்படியாக நாம் இந்த பூமியிலே வாழ்கின்றோம். ఈ దేవుడి ఈ మాటలు మనం దీవించును గాక. దేవుడు ఆండவர் తామే இந்த வார்த்தைகள் நமக்கு ஆசீர்వాదిத்து கொடுப்பாராக. ఇక్కడ సాక్ష్యం చెప్పడానికి కారణము, இங்கே நான் சாட்சி சொல்வதற்கு காரணம், ఇక్కడ మా చిన్నాయన మా చిన్నమ్మ ఇక్కడ ఉన్న వలన నేను ఇక్కడికి వచ్చి ఉన్నాను. இங்கே என்னுடைய சித்தப்பா என்னுடைய சித்தி இங்க இருப்பது நிமித்தமாக அவர்களிடத்துக்கு நான் வந்துவிட்டேன். ఇక్కడ కీర్తన గ్రంథం 40వ అధ్యాయంలో మనం చూస్తే, சங்கீதங்களின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால், నేను హైదరాబాద్ లో జీవించేటప్పుడు நான் ஹைதராபாத்திலே காணப்படும் போது దేవుని గుర్తిరిగినా కూడా ஆண்டவரை தெரிந்து கொண்டாலும் கூட కొన్ని కార్యాల వలన ఇక్కడికి రావాల్సి వచ్చింది. சில காரியங்கள் நிமித்தமாக நான் இங்கே வர வேண்டியதாயிற்று. ఇక్కడ 1వ వచనంలో இங்கே 1வது வசனத்திலே, యెహోవా కొరకు నేను సహనముతో కనిపెట్టుకొని ఆయన నాకు చెవియొగ్గి నా మొర ఆలకించాను. கர்த்தருக்காக பொறுமையுடனே காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். నాకు కొన్ని అవసరము వచ్చి ఉన్నది. சில தேவைகள் எனக்கு காணப்பட்டது. నాకు ఒక 50,000 డబ్బులు కావాల్సి వచ్చింది. எனக்கு ஒரு 50,000 ரூபாய் எனக்கு தேவைப்பட்டது. నేను అనుకోకుండా ఇక్కడికి వచ్చాను. நான் அங்க திடீர்னு இங்கே வந்து விட்டேன். ఇక్కడ నాకు ఒక 50,000 డబ్బులు కావాలని మేము అడిగి ఉన్నాను వచ్చినమ్మని. இங்கே எங்க சித்தி இடத்திலே நான் வந்து எனக்கு 50,000 ரூபாய் தேவையா இருக்கிறது என்று நான் கேட்டேன். సరే నేను ప్రార్థన చేస్తాను, నువ్వు పనికి పోయిరా, బాబుతో మాట్లాడతానని చెప్పింది. ஐயா, நான் ஜெபம் செய்வேன், அங்கே நீ வேலைக்கு சென்று வா,
நான் அப்பாவோட பேசுகிறேன் என்று சொன்னார்கள். అక్కడ పనికి పోసిన తర్వాత సరయ్యా నీకు ఎందుకు కావాలో ఆ కార్యం ఏందో నువ్వు చూసుకొని చెప్పారు. அங்கே உனக்கு என்ன தேவைப்படுகிறதோ அந்த காரியம் என்னவாக இருக்கிறதோ அதை நீ பார்த்துக்கொள் என்று சொன்னார்கள். అంటే వారిద్దరు మాట్లాడుకొని అక్కడ తీర్మానం చేసుకుని ఉంటారు. அவர்கள் இருவரும் அங்கே பேசிக்கொண்டே ஒரு முடிவெடுத்திருப்பார்கள். ఇక్కడ దేవుని కోసం ఎదురు చూసే నేను, இங்கே ஆண்டவருக்காக காத்திருந்த நானு, వీరి ద్వారా నాకు సహాయము అందింది, இவர்கள் மூலமாக எனக்கு உதவி கிடைத்தது. ఇలాంటి సహాయం అందిన నేను இப்பேற்பட்ட உதவி பெற்றுக்கொண்ட நான் ఇక్కడ 10వ వచనంలో గమనిస్తే, இங்கே 10வது வசனத்தை நாம் வாசிப்போமானால், నీతిని నా హృదయంలో ఉంచుకొని నేను ఊరకుండా లేదు. உம்முடைய நீதியை நான் என் இதயத்துக்குள்ளே மறைத்து வைத்துக் கொள்ளவில்லை. నీతిని నా హృదయంలో ఉంచుకొని నేను ఊరకుండా లేను. அங்கே நீதியை என் இதயத்துக்குள்ளே வைத்து மறைத்து வைக்கவில்லை. ఇది వారిలో నాకు అనిపించింది. இந்த காரியம் அவர்களுக்குள்ளாய் காணப்பட்டது. వారి యొక్క నీతి కార్యములు వాళ్ళ హృదయంలో ఉంచుకొని ఊరకుండా లేరు వారిగా కనిపించారు. அவர்கள் அங்கே நீதி அவர்கள் இதயத்துக்குள்ளே வைத்துக்கொண்டு அவர்கள் காணப்பட்டார்கள். ఈ రోజు నేను సాక్ష్యం చెప్పడానికి, இன்றைக்கு நான் சாட்சி கொடுப்பதற்கு, ఆ మేలు పొందిన నేను, நன்மை அடைந்த నేను వాటిని మరుగు చేయలేదు. நான் ஒருபோதும் அது மறைத்து வைக்கவில்லை. వాటిని నేను చెప్పకుండా మరుగు చేయలేను. அது நான் சொல்லாமலும் மறைத்து வைக்கவில்லை. ఇది వారి ద్వారా దేవుని కృప ద్వారా నాకు సహాయం అంది కార్యం చూస్తుంది. இது ஆண்டவர் மூலமாக, ஆண்டவர் அவர்கள் மூலமாக எனக்கு உதவி செய்தார். అంతే మాత్రమే కాకుండా, அது மாத்திரம் இல்லாமலும் సామెతల గ్రంథము 15వ అధ్యాయము அங்கே நீதிமொழிகளின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 10వ వచనము, సామెతల గ్రంథం 10వ అధ్యాయము நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 11వ వచనంలో 11வது வசனத்திலே, నీతిమంతుని నోరు జీవపు ఓట అని మనకు కనిపిస్తుంది. భక్తిహీనుల నోరు బలత్కారము మరుగుపరచు, అక్కడ బలత్కారము మరుగుపరచును. 11వ వచనము, సామెతల గ్రంథము 10వ అధ్యాయము. நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று, கொடுமையோ துன்மார்க்கனுடைய வாய் அடைக்கும். ఇక్కడ మనం మొదటి భాగం చూస్తే నీతిమంతుని నోరు జీవపు ఓటగా కనిపిస్తుంది. இங்கே முதலாம் பகுதி நாம் பார்ப்போமானால் நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று என்று சொல்லப்படுகிறது. ఇక్కడ మనం గమనించినట్టయితే, இங்கே நாம் பார்ப்போமானால் అక్కడ వారు నీతిమంతుని, అక్కడ చూసినట్టు నీతిమంతుని వారు జీవ ఓటలుగా నాకు కనిపించున్నాయి. அவர்களுடைய அங்கே நீதியை பார்க்கப்படும் பொழுது அங்கே ஜீவ ஊற்றாய் காணப்பட்டது. అది ఏ విధంగా మనం అర్థం చేసుకోవచ్చు అంటే, இது எப்படியாக நாம் அது புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், దేవుణ్ణి లోతుగా గుర్తిరగిన నన్ను, அங்கே ஆண்டவரை ஆழமாய் அறிந்து கொள்ளாத என்னையும், చదువు లేని నన్ను, படிப்பில்லாத என்னையும், ఇక్కడ చదువు నాకు అర్థము అక్కడ చదివేదానికి అక్షరాలు సరిగా రావు, எனக்கு படிப்பதற்கு அதனுடைய அர்த்தம் எனக்கு சரியாக தெரியாது. ఇక్కడ ఇంట్లో ఉన్నప్పుడు, இங்கே இந்த வீட்டிலே இருக்கும் பொழுது, నేను ఇక్కడ ఉన్నప్పుడు, நான் இங்கே இருக்கும் பொழுது, మొదటి అధ్యాయం అనేది కూడా నాకు తెలియదు. அங்கே முதலாம் அதிகாரம் என்று சொல்லக்கூடிய காரியம் கூட எனக்கு தெரியாது. ఇది నాకు ఇది అధ్యాయము అని నేర్పించేవాడు. அவர் இது அதிகாரம் என்று சொல்லி அவர் சொல்லுவார். అక్కడ ఈ విధంగా నాకు అక్షరాలు నేర్పించింది. இப்படியாக எனக்கு அந்த எழுத்துக்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தார். దాని వల్ల నేను ఈ పరిశుద్ధ లేఖనములు చదవగలుగుతున్నాను. இன்றைக்கு அவர் மூலமாக இந்த பரிசுத்த வேதாகமத்தை நான் வாசிக்கிறேன். అంత మాత్రమే కాకుండా, அது மாத்திரமல்லாமலும் నువ్వు ఎట్ట జీవించాలా, நீ எப்படி வாழ வேண்டும், నువ్వు ఎట్ట నడవాలా, நீ எப்படி அங்கு நடக்க வேண்டும், ఈ విధంగా అనేకమైన మాటలు నేర్పిస్తా వచ్చాడు. இப்படியாக அநேக காரியங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டே வந்தார். అక్కడ తమ జీవితంలో చీకటిని అక్కడ ఎక్కువగా చూసిన వారు, அங்கே அவர்களுடைய தங்களுடைய வாழ்க்கையிலே அங்கே இருளை கண்டவர்கள், ఈ జీవితంలో మనము இந்த வாழ்க்கையிலே நாமும் చీకటిని గురించిన వారి జీవితంలో ఎక్కువ చూసిన వారు, அங்கே இருளை அவர்களுடைய வாழ்க்கையிலே கண்டவர்கள், అక్కడ వారు ఊరక ఎలుగుని చూచిన వారు ఊరకుండా లేరు. அங்கே இருளிலிருந்து அங்கே இருளிலிருந்து அங்கே வெளிச்சத்தை பார்த்தவர்கள் சும்மா இருக்க முடியாது. వారు పొందిన దేవుని యొక్క ప్రేమ, அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆண்டவருடைய அன்பு, వారు పొందిన దేవుని యొక్క నీతి, அவர்கள் பெற்றுக்கொண்ட ஆண்டவருடைய நீதி, వారి ద్వారా నేను నేర్చుకోగలిగి ఉన్నాను. அவர்கள் மூலமாக நானும் கற்றுக்கொண்டேன். పరిశుద్ధ గ్రంథము అక్కడ చదువుతున్నాను. பரிசுத்த வேதாகமத்தை நான் வாசிக்கிறேன். ఆయన చేసిన మేలుల వల్ల ఇంతవరకు దేవుని కృప ద్వారా ఉన్నాను. அவர் செய்த நன்மைகள் மூலமாக ஆண்டவருடைய கிருபையினாலே இம்மட்டமாக நான் காணப்படுகிறேன். ఇక్కడికి 50,000 తప్పుతో వచ్చిన నేను, இங்கே ஒரு 50,000 கடனுக்காக வந்த நான் దేవుని కృపలో నా యొక్క బిడ్డలను చదివించుకుంటానే లక్షణంగానే ఉన్నాను. ஆண்டவருடைய கிருபையினாலே இன்றைக்கு என்னுடைய
குடும்பத்திலே என்னுடைய பிள்ளைகளை நன்றாக படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறேன். ఇది వారు చేసిన నీతిమంతుని యొక్క నోరు జీవపు వాటగా కనిపిస్తుంది. அங்கே நீதிமான்களாக அவர்கள் காணப்பட்டு அவர்கள் செய்த காரியம் அது மாத்திரமல்ல, அவர்களுடைய நீதி ஜீவ ஊற்றாய் காணப்படுகிறது. అయ్యా లైఫ్ లో ఒక మాట గుర్తు పెట్టుకో. ஐயா, வாழ்க்கையில ஒரு வார்த்தை நீ நினைவிலே வைத்துக் கொள்ளு. టైము డబ్బు వ్యర్థము చేయగాకు. அங்கே நேரத்தையும் அங்கே பணத்தையும் வீணாக்காதே. ఇక్కడ మేము వచ్చిన కార్యము, நாங்கள் இங்கே வந்த காரியத்துக்கு வந்தது. నేను ఎన్నో కష్టాలు పడ్డాను. நான் எவ்வளவாக கஷ்டப்பட்டேன். నేను 7 రూపాయలు కూలి ఇచ్చారు. எனக்கு நான் வேலைக்கு சென்றால் எனக்கு 7 ரூபாய் அங்கே சம்பளம் கொடுத்தார்கள். మీ అమ్మకు 3 రూపాయలు ఇచ్చారు. உங்க அம்மாவுக்கு 3 ரூபாய் கொடுத்தார்கள். మేము ఈ విధంగా జీవిస్తూ వచ్చాము. நாங்கள் இப்படியாக கஷ்டப்பட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டே வந்தோம். మేము ఎవరు జోరి పోము. நாங்கள் யாரு பேச்சுக்கு நாங்க செல்ல மாட்டோம். నేను పనికి పోవటము, ఉండటము, రావటము, మందిరానికి పోవటం మాత్రమే మేము ఉన్నాము. நாங்கள் அங்கே வேலைக்கு செல்வது, வீட்டுக்கு வருவது, சபைக்கு போவது மாத்திரமே எங்களுக்கு தெரியும். ఈ విధంగా దేవుని కార్యములు ఆయన నాకు చెప్తూ నా జీవితంలో ఎట్లా బతకాలని నేర్పించి ఉన్నాడు. இப்படியாக ஆண்டவருடைய காரியங்கள் அவர் எனக்கு சொன்னார். இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று இப்பேற்பட்ட காரியங்கள் எல்லாம் எனக்கு கற்றுக் கொடுத்து விட்டார். మనకందరికి ఆయన లేరని కార్యము తెలుసు. அவர் நம்ம எல்லோருக்கும் அவர் இல்லை என்ற காரியம் தெரியும். అయితే ఆయన ద్వారా మేలులు పొందిన వారు ఆయన కార్యము మర్చిపోలేరు. அவராலே நன்மை அடைந்தவர்கள் அவர் செய்த காரியங்கள் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். యోహాను సువార్తలో మనం గమనించి 1వ అధ్యాయం 4వ వచనంలో గమనిస్తే, யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நாம் பார்ப்போமானால், యేసుక్రీస్తు లోకంలోకి మనుషులుగా ఎలుగుగా వచ్చి మనుషులకి అక్కడ వెలుగుగా జీవించారు. இந்த உலகத்திற்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்திலே அவர் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாக வந்தார். மனுஷர்கள் மத்தியிலே வாழ்ந்தார். అదే విధంగా ఆయన కూడా ఈ లోకంలో దేవుని నమ్ముకున్న వారికి నా ద్వారా வெளிச்சంగా కనిపించారు. ஆண்டவரை அங்கே அவர் நம்பினார். அவர் மூலமாக இன்றைக்கு எனக்கு அவர் வெளிச்சமாய் காணப்பட்டார். సమయము చాలా అయిపోతుంది. దేవుడు ఈ సాక్ష్యాన్ని దీవించును గాక. நேரம் அதிகமாக விட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே கர்த்தர் தாமே இந்த சாட்சியை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ఆయన గురించి చెప్పాలంటే, వాళ్ళ గురించి చెప్పాలంటే ఇంకా గంట కూడా టైం చాలదు. அவர்களை குறித்து அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் நேரம் போதாது. దేవుడి 10 నిమిషాలు దేవుడు ఆశీర్వదించును గాక. கர்த்தர் இந்த 10 நிமிடம் சாட்சியை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆண்டவர் தாமே இந்த 2 பேர் சாட்சியை ஆசீர்வதித்து அதே போல கர்த்தரை ஒழித்து ஆண்டவர் வார்த்தை கூட சுருக்கமாக கொடுக்கிற தாசரோடு ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும்படியாகவும் அதற்காக வெங்கடேய சாமியல். ప్రేమ కృప సమాన్ దేవా నీ పాదము స్తోత్రాలయ్యా. మా సహోదరుడు దేవ సహాయం నవమ్మ వారిని గురించి సాక్షులు స్తోత్రాలు. వారు చెప్పినన్నీ కూడా ప్రభువా, నేను కూడా తండ్రి ఒక 50 సంవత్సరాల పైగా ఉన్నాను కనుక కష్టపడే జీవులు తండ్రి నాకు తెలిసిన ఆయన మహిమల తండ్రి దయగల దేవా, లోకమైన యొక్క ఏ కార్యానికి వాళ్ళు తలపెట్టేవాళ్ళు కాదు దేవా. వారి పట్ల తండ్రి వారు మౌనంగాను గొర్రె కత్తి బొచ్చు కత్తి గొర్రె వలె మౌనంగా జీవించిన వారు ఈ లోకంలో ప్రభువా. విస్తారమైన దోగాకును ఇరుకైన మార్గం నడిపిన కుటుంబం పిల్లలు కూడా తండ్రి పెద్దోళ్ళు అయిన తర్వాత వాళ్ళు కొంచెం తండ్రి ఒక శాంతం తీసుకున్న వాళ్ళు. కానీ అది వరకు ప్రభువా నవమ సిస్టర్ అయితే అనేకమైన పనులు, మట్టి పనులు, కంకర మోసే పనులు, నా తండ్రి కళ్యాణ మండపం పని, లైలాండ్ అండర్ గ్రౌండ్ పని కంప్లీట్ అయినంత వరకు ఒక్కరోజు కూడా నాగా లేకుండా కష్టపడి జీవించిన ఒక కుటుంబం. తిండి కూడా ప్రభా నాగరికంగా తినకుండా ప్రభా ఆకలికి ఏదో ఒకటి అదేవా తండ్రి రేషన్ బియ్యంతో కాలం గడిపి అదేవా వారిని బిడ్డలు ఎక్కించుకుని అదేవా పెంచి పెద్దోళ్ళను చేసి ఇంతవరకు ప్రభా వాళ్ళ తండ్రి నీ యొక్క జీవితంలో నీ నామం పేట తండ్రి జీవించిన స్తోత్రాలు దేవా దేవా దేవా. అదేంటి ఆదాము చెప్పిన రీతిలో నీకు చెమట తీసి భూమి మీదేసి భూమిలో సమస్తం ఉన్నాయి, నువ్వు తండ్రి అవసరమే తీసుకు వాడుకోని చెప్పి దేవా. ఆ విధంగా తండ్రి వారి చెమట కార్చి ఈ లోకంలో ప్రభు బిడ్డలు సాకిన వారు, ఈ లోకంలో జీవించిన వారు, నీకు సాక్షిగా ఉండేవారు. మహిమల తండ్రి దయగల దేవా. నా ప్రభా ఒకరు చెప్పిన మాట కాదు తండ్రి, నేను కూడా ప్రభా 73లో వచ్చిన వాడిని తండ్రి. 50-60 సంవత్సరాలు అయింది తండ్రి. అప్పటి నుంచి కూడా మాకు బాగా గుర్తయిన పరిచయమైన కుటుంబమే తండ్రి. మహిమల తండ్రి దయగల దేవా. వారి కుటుంబం మేమేం చేయలేం, కానీ మేమేం వీలేం, కానీ సమస్తం నీ దగ్గర ఉన్నాయి నాయనా. అవసరమైన నువ్వు ఇగలవాడి భూమి ఆకాశం మధ్యలో సమస్తం సృష్టికర్త అన్నీ నీ గుప్పిట్లో ఉన్నాయి తండ్రి. నువ్వు ఏది ఇచ్చినా ఇగలవు ప్రభు. అదేవా శరీర సంబంధించిన రోగాలు, వ్యాధులు, హెచ్చరిక మధ్యలో
నువ్వు పరమ డాక్టర్గా ఉండవు నాయన. నా తండ్రి ఆత్మ సంబంధం తండ్రి, నీకు ఇష్టమైన వారు అంతే అనేక మంది నీ నిలుచుండగా దౌర్భాగ్యులు మమ్మల్ని అయితే నువ్వు ఇచ్చిన జీవమాలు నింపి ఇంతవరకు కాచి స్తోత్రాలు. మహిమల తండ్రి, దయగల దేవా, వారి కుటుంబం పైన తండ్రి నీ కృప, నీ దయ చూపించు. అబ్రహాములే తండ్రి రహస్యమైన దీవులు దీవించు. వారు మన సంతానం తండ్రి నా ప్రభా ఆశ్రయించు. వారికి కావాల్సిన ప్రతి ఒక్క అవసరాలను చేయగలవాడి నువ్వు చేస్తున్నావు ప్రభా, చేస్తున్నావు తండ్రి. చేసే దేవా నీకు వందనాలు. మహిమల తండ్రి, దయగల దేవా, ఇంతవరకు ప్రభా పాటలతోనూ వాక్యంతోనూ సాక్ష్యాలతోని మా దేవ సహాయం వారి పేరు నిమిత్తమై ఇంతవరకు కనపరుచుకున్నందుకు భాగ్యం దయచేసిన స్తోత్రాలు. దేవా నీ దృష్టిలో తండ్రి మేము పనికి మాలు బలహీనం అయినప్పటికీ తండ్రి నువ్వు ఎంతగానో మమ్మల్ని నడిపిస్తున్నందుకే నీకు వందనాలు. మా పాదాలకు దీపముగాను దేవా అక్కడ తప్పిపోరు కుమారుడు వల్ల ప్రేమించిన రీతిగాను నా దేవా తండ్రి నా ప్రభా అనేకమైన నువ్వు ప్రేమ కృప నీ దయతో జీవించిన మమ్మల్ని కాశీకరణ స్తోత్రాలు. అయితే నీ కొరకు తండ్రి 10 నాణ్యాలతో ఒక నాణ్యం పోగొట్టిన స్త్రీ దీపం వెలిగించి దొరికేంత వరకు జాగ్రత్తగా ఎతికిన రీతిలో నిన్ను జాగ్రత్తగా ఎతికేదానికి మమ్మల్ని ఆయత్తపరచు. 2 అంచుగల కట్టుమలే సాతాను ప్రభా కడపట్లోనే పడి ఉండగా ఆ సమయంలో ప్రభా నీవే బలం దయచేసి ముందుకు నడిపించే భాగ్యం దయచేయం. సమాధాన దినాల్లో, హెచ్చరింపు దినాల్లో, తెగుల దినాల్లో, అనేకమైన తండ్రి శోధన కాలంలో జీవించే సమయంలో ఈ దయా కృపతో నడిపించగలవని ఈ సాయంకాల సమయంలో మా ప్రభును ప్రికుమ యేసు క్రీస్తు వారి పేట ప్రార్థిస్తున్నాను తండ్రి, ఆమేన్. இது மட்டுமா பொறுமையா இருந்திருப்பீங்க. இப்போதான் பொறுமை இழக்கிற ஒரு தருணம். அண்ணன் எப்போ சீக்கிரமா முடிப்பாரு அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு வந்து என்ன விட்டாங்க. இப்போ சொன்ன சாட்சி தான் புதுசா ஒன்றும் சொல்ல போறதில்ல. அது ஆண்டவருடைய வார்த்தைகளோடு இணைத்து சொல்லும்படியாக தான் இங்கே நான் நின்றிருக்கிறேன். என்னுடைய சாட்சி ஒரே ஒரு வசனத்துல வார்த்தையில நான் முடிச்சிடுறேன். தேவசாயங்களையும் நவப்பெரியம்மாவையும் நான் பெரியப்பா பெரியம்மன் தான் கூப்பிடுவேன். ஆனா உண்மையாக பார்த்தா என்னுடைய தகப்பனார் தாயாரை காட்டிலும் வயசுல சிறியவங்க தான் அவங்க. அவங்க என்ன செஞ்சாங்களோ சாட்சியில சொன்னாரு, பிரசாத் அங்கிள் சொன்னார் இல்லைங்களா, அவங்க மூலியமா தான் நாங்க இத்தனை பேர் எங்க குடும்பம் இங்க வந்திருக்கிறோம். அதே போலதான் எங்களோட தாய் தகப்பனாரையும் அநேகரை அவங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களை இந்த பக்கம் கொண்டு வந்து இதே போலதான் வளர்த்து விட்டுருக்காங்க. ஆனா என்னுடைய உள்ளத்துல இவங்க 2 பேர் மேல எனக்கு இருக்கக்கூடிய ஒரு மதிப்புக்குரிய கனத்துக்குரிய ஒரு காரியம் என்னவென்றால், என்னுடைய தாய் தகப்பனார் அவர்கள் வளர்த்தவர்களை கொண்டு வந்தவர்களை ஆண்டவருக்குள்ளாக அவர்கள் நடத்தவில்லை. ஆனால் தேவசாய அங்குலும் நவபெரியம்மாவையும் அவர்கள் நாடி வந்தவர்களை, அவர்களால் ஆதரிக்கப்பட்டவர்களை அவர்கள் தேவனுக்குள்ளாக நடத்தினார்கள். இந்த ஒரு மதிப்புக்குரிய ஒரு காரியம்தான் அவர்களை என் தாய் தகப்பனோட நான் உயர்த்தி அழைப்பேன். பெரியப்பா பெரியம்மா என்று நான் அழைப்பேன். இந்த ஒரு சாட்சி போதும் என்று நினைக்கிறேன். நிறைய இருக்கிறது உள்ளத்தின் ஆழத்திலே. தேவ வசனத்திற்கு நாம் கடந்து செல்வோம். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் கொஞ்சம் உற்சாகமாக காணப்படுவதற்காக வேதாகம் உள்ளவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த వచనத்தை వాసిப்போம். అయితే కాలము పరిపూర్ణమైనప్పుడు దేవుడు తన కుమారుని పంపెను. ఆయన స్త్రీ యందు పుట్టి మనము దత్తపుత్రులము కావాలని ధర్మశాస్త్రముకు లోబడి ఉన్న వారిని విమోచించుటకై ధర్మశాస్త్రముకు లోబడిన వాడే. ஒரே ஒரு காரியத்தை மட்டும் இங்கே நான் இந்த நேரத்திலே எடுத்துரைக்க விரும்புகிறேன். தேவன் தன் குமாரனை அனுப்பினார் காலம் நிறைவேறும் போது ஸ்திரீயினிடத்திலே. இந்த ஒரு காரியத்தை மட்டும் கர்த்தர் ஆஸ்வதிக்க ஒரு நிமிடம் நாம் சற்று தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பும் கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, கர்த்தரும் மர்ம ரட்சகரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்மை துதிக்கிறேன். வாசிக்கப்பட்ட வேத வசனத்தை ஆசீர்வதித்தாரும் குறுகிய நேரத்திலே ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆவியாரை கொண்டு எங்கள் மத்தியிலே நீர் சித்தம் கொண்டதை வெளிப்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். வந்த அனைவரோடு கூட நீர் பேசுவீராக, அவருடைய உள்ளத்திலே வாழ்க்கையிலே கிரியை செய்வீராக. அடிமை அன்பின் கருத்துல தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறேன். கழுவும் சுத்திகிரியும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும்.
ஒரு கருவியாக பயன்படுத்த கெஞ்சி மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் தகப்பனே, சகாயம் செய்தேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபத்தை வேண்டுதல் செய்கிறேன் பரமனிலுள்ள பரமபிதாவே, ஆமென். காலம் நிறைவேறின பொழுது தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பினார். இந்த இடத்துல நான் ஒரு காரியத்தை நான் கொண்டு வர விரும்புகிறேன். தேவன் தன்னுடைய குமாரனை அனுப்பினார். இந்த உலகத்திற்கு ஒரு வாழ்க்கையானது பிரவேசிக்கப்படுகிறது. இந்த உலகத்திலே ஒரு வாழ்க்கையானது வரப்போகிற காரியத்தை இந்த வார்த்தைகளிலே நாம் பார்க்கிறோம். இந்த உலகத்திலே நாம் எல்லோரும் கூட ஒரு நாளிலே ஒரு வாழ்க்கையிலே பிரவேசித்து வந்திருக்கிறோம். ஆனால் இங்கே இந்த வசனத்திலே வார்த்தையிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட இல்லை சொல்லப்பட்ட இந்த வாழ்க்கை ஏன் உங்கள் மத்தியில் நான் கொண்டு வருகிறேன் என்றால், இது ஒரு விசேஷித்ததான ஒரு வாழ்க்கை. இந்த பூ உலகத்திலே மனுகுலத்திலே ஆயிரமான ஆண்டுகளுக்குள்ளே அநேக பிறப்புகள், வாழ்க்கைகள் இந்த உலகத்திலே வந்து சென்றிருக்கிறது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது, இனி வரப்போகிறது. பெரிய பெரிய மகான்கள், அங்கே பெரிய தனவான்கள், உலகத்தையே முழு தேசங்கள் உலகத்திலேயே முழு உலகத்தையே ஆண்ட 10 ராஜாக்கள், தேசாதிபதிகள், அங்கே இதிகாசங்களிலே புராணங்களிலே பெரிய மகா புருஷர்கள் என்று சொல்லப்பட்ட தேவன்கள் எனப்பட்ட அநேகர் இந்த உலகத்திலே ஒரு ஜீவியத்துக்குள்ளாக பிரவேசித்து வந்தார்கள். ஆனால் இவர்கள் எல்லோருக்கும் இல்லாத ஒரே ஒரு சிறப்பு, ஒரே ஒரு மனிதனுக்கு இந்த உலகத்தில் பிரவேசித்த ஒரே ஒரு வாழ்க்கைக்கு மட்டும்தான் உண்டு. இந்த உலகத்தில் பிரவேசித்த எல்லா வாழ்க்கைகளுக்கும் 2 காரியங்கள் சம்பவித்திருக்கிறது. ஒன்று ஜனனம், இரண்டாவது மரணம். இந்த 2ஐ தவிர்த்து இந்த உலகத்தில் பிரவேசித்த வேறு எந்த வாழ்க்கைக்கும் 3ஆவதாக ஒன்று சம்பவித்ததே கிடையாது. நீங்கள் கால அட்டவணை கேலண்டர் எடுத்து பாருங்கள். எந்த மகாத்மாக்காகிலும், எந்த மகா புருஷருக்காகிலும், பெரிய ராஜாக்களுக்காகிலும், தேசங்களை உலகத்தை ஆண்டவர்களுக்காகிலும் 2 நாள் குறிப்பிட்டப்பட்டிருக்கும். அது என்ன? ஒன்று ஜனன நாள், இன்னொன்று மரண நாள். ஆனால் இந்த உலகத்தில் பிரவேசித்த ஒரே ஒரு வாழ்க்கைக்கு அந்த கால அட்டவணையிலே கேலண்டரில் 3ஆவது நாள் ஆனது ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதுதான் தேவகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டும் உயிர் தெழுந்த நாள் என்று ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகையால் தான் இந்த வாழ்க்கையை முன்னிட்டு நான் உங்கள் மத்தியிலே இன்றைக்கு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த விரும்புகிறேன். அருமையான அங்கிளை கொண்டு எனக்கு அருமையான சகோதரன் சகோதரியே, இந்த ஒரு வாழ்க்கை இந்த உலகத்திலே 2024 வருடங்களுக்கு முன்பதாக பிரவேசித்தது. இந்த வாழ்க்கையின் பிரவேசம் அநேகருக்கு சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை அது கொண்டு வந்தது. இந்த வாழ்க்கையின் பிரவேசம் அநேகருக்கு நன்மை செய்தது. இந்த வாழ்க்கையின் பிரவேசம் அநேகருக்கு சுகத்தை கொடுத்தது. வேதத்தில் நான் பார்க்கிறோம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அவர் ரட்சிப்பார், காப்பாற்றுகிறார். இந்த உலகத்தில் பிரவேசித்த இந்த தேவகுமாரனாகிய இயேசு என்ற இந்த வாழ்க்கை அநேகரை காப்பாற்றினது, அநேகரை ரட்சித்தது. அப்பேற்பட்ட அவருடைய காப்பாற்றுதலிலே, ரட்சிப்பிலே காப்பாற்றப்பட்ட ஒருவர் தான் நாம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிற தேவசகாயம் அங்கிள். அவர் பிரசாத் அங்கிள் சொன்னாரு, அவர் நுரையீரல் நோயினாலே ஒரு பெரிய பாதிப்பு, பெரிய அறுவை சிகிச்சைக்குள்ளாக சென்றார் என்று. அவருக்கு அந்த ஏறத்தாழ ஒரு
கால் பாகம் அந்த நுரையீரலே இருக்காது. ஆனாலும் அவர் ஜீவன் காக்கப்பட்டது. அவர் ரட்சிக்கப்பட்டார். இந்த உலகத்திலே ஜீவிக்க செய்யப்பட்டார். யாராலே? இந்த உலகத்தில் பிரவேசித்த தேவ குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே. இந்த இயேசு என்ற காரியம் யாருடைய உள்ளத்திலே வாழ்க்கையில காணப்படுமோ அவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். ஒருவேளை நீ இந்து இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், ஒருவேளை கிறிஸ்துவரா இருக்கலாம், நீ யாராகிலும் இருக்கலாம், ஒருவேளை ஏழையா இருக்கலாம், பணக்காரர் இருக்கலாம், தாழ்ந்தவனும் உயர்ந்தவனும் யாராகிலும் சரி, இந்த சூரியனுக்கு கீழே இருக்கிற நீ யாராக இருந்தாலும் இயேசு என்ற அந்த நாமம் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கும் பொழுது நிச்சயமாக நீ காப்பாற்றப்படுகிறாய், நீ ரட்சிக்கப்படுகிறாய். எனக்கு அருமையான சகோதரன் சகோதரியே, இவர் அநேகரை காப்பாற்றி அவருடைய வாழ்க்கையிலே சந்தோஷத்தை, சமாதானத்தை, ஆசீர்வாதத்தை இந்த வாழ்க்கையானது கொடுத்தது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க சகோதரனே. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். மனுஷரில் பூமியிலே மனுஷருக்கு சந்தோஷமும் சமாதானமும், உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். இந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் பிரவேசித்த பொழுது பூமியில் உள்ள மனுஷருக்கு சந்தோஷம் உண்டானது, சமாதானம் உண்டானது, ஆசீர்வாதம் உண்டானது. வானத்திலிருந்து ஒரு தேவதூதன் இறங்கி இது ஒரு சத்தமாக அறிவித்தார். எனக்கு அருமையான சகோதரன் சகோதரியே, இந்த கிறிஸ்து என்ற இந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் பிரவேசித்ததினாலே முழு மனுகுலத்திற்கு மீட்பானது உண்டு பண்ணப்பட்டது, பாவ பரிகாரமானது ஆயத்தப்படப்பட்டது. அங்கே அநேகர் அங்கே மரண வழியிலிருந்து ஜீவ வழிக்கு செல்லும்படியான காரியம் உண்டானது. கிறிஸ்து என்றால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அதாவது தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர். பாவம் அறியாத, பாவம் செய்யாத, பாவம் தெரியாத இந்த தேவாதி தேவனாகிய தேவகுமாரன் கிறிஸ்து மனுகுலத்தின் பாவத்திற்காக கல்வாரி சிலுவையிலே தன்னை தானே பலியாக ஒப்பு கொடுத்தார். அவர் சிந்தின பரிசுத்தமான குற்றமற்ற மாசற்ற வெளியேற பெற்ற புண்ணிய ரத்தம் இன்றைக்கு மனுகுலத்தின் பாவத்தினின்று அவனை மீட்டது அல்லது பரிகரிக்கிறது. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையிலே எந்த பாவமோ தீங்கோ ஒருவேளை சாபமோ இந்த இரத்தத்தினாலே முற்றிலுமாக எடுத்து போட முடியும். இந்த இரத்தத்தின் வல்லமையினாலே, இந்த பலியின் வல்லமையினாலே முற்றிலுமாக மன்னிக்கப்படலாகும், நீங்களாக்கப்படலாகும். எனக்கு அருமையான சகோதர சகோதரியே, உன்னுடைய ஜென்ம கர்ம பாவம் இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக முற்றிலுமாக தொலைத்து போட முடியும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டி. இந்த தேவ சகாயங்கள் இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக புது சிருஷ்டியாக அவர் மாறினார். ஆனால் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நாங்கள் அவங்களுடைய வீட்டுக்கு ஜெபம் பண்ண போவோம். அவர் படுக்கையில் இருப்பார். அப்போது பெரியம்மா சொல்லுவாங்க, అయ్యా ఇసాకోళ్ళు వచ్చిండ్రు ప్రార్థన చేసేదానికి, అయ్యా జపం பண்ண வந்தாங்க சர்ச்சில் இருந்து. அவருடைய அனுபவத்திற்கு கூட எங்களுடைய வயசு பத்தாது. என்னங்க, அவருடைய அனுபவத்திற்கு கூட எங்களுடைய வயசு பத்தாது. அப்பேற்பட்ட ஒரு நபர் கட்டிலிருந்து ஏஞ்சி அழகாக உட்கார்ந்து கொண்டு 2 கை கூப்பி தலகுனிஞ்சி எங்கள் மத்தியிலே காணப்படுவார். ஒருவர் உள்ளத்திலே வாழ்க்கையிலே கிறிஸ்து அல்லாது இந்த தெய்வ பயபக்தி நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையில காணப்பட முடியாது. பிரியமானவர்களே, தேவசபைகளுடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவனுடைய பிரவேசமானது அவரை சமாதானத்துக்குரியவராக, சந்தோஷத்துக்குரியவராக, ஆசீர்வாதத்துக்குரியவராக அவரை மாற்றினது.
தங்கள் வாழ்க்கையிலே தேவனுடைய துணை கொண்டவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். ஏசாயாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் ஏசாயாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் எடுத்தவர்கள் வாசியுங்கள். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். இந்த தேவகுமாரன் இந்த உலகத்திலே இயேசுவாக, கிறிஸ்துவாக, இம்மானுவேலாக பிரவேசித்தார். அவருடைய வாழ்க்கையிலே துணையாக அவர்களுக்கு காணப்பட்டார். ஒருவனுக்கு தேவன் துணையில்லை என்றால் அவனுடைய வாழ்க்கையிலே அவன் வெற்றி காண வாய்ப்பே இல்லை. ஒருவருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய துணையில் என்றால் அவனுடைய ஆசீர்வாதம் காண வாய்ப்பே இல்லை. அந்த பெரியப்பா தேவசாயம் பெரியப்பாவுடைய வாழ்க்கையும் சரி, நௌபதம்மா பெரியம்மாவுடைய வாழ்க்கையிலும் சரி, அவங்க 2 பேருடைய வாழ்க்கையிலே தேவனுடைய துணை அங்கே நாம் பார்க்கிறோம். தேவகுமாரனுடைய வாழ்க்கையின் பிரவேசத்தை நாம் பார்க்கிறோம். ஆகையால் தான் அவர்களுடைய வாழ்க்கைகள் அநேகருடைய வாழ்க்கைகளில் பிரவேசித்திருக்கிறது. தேவசாயங்கள் தன்னுடைய வீட்டிலே ஒரு குமாரனாக அவர் பிரவேசித்தார். தன்னுடைய உடன்பிறப்புகளிலே ஒரு சகோதரனாக அவர் பிரவேசித்தார். அநேக சொந்த இனஜன பந்துக்களிலே அவருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக, சந்தோஷமாக, சமாதானமாக பிரவேசிக்க செய்திருக்கிறார். குமாரர்களிலே, குமார்த்திகளிலே, மருமகள்களிலே, மருமகன்களிலே, பேரப்பிள்ளைகள் மத்தியிலே அவருடைய வாழ்க்கை கிறிஸ்துவோடு கூட பிரவேசித்ததினாலே இன்றைக்கு ஆசீர்வாதமாக, சந்தோஷமாக, சமாதானமாக அவருடைய வாழ்க்கையானது காணப்பட்டது. இன்றைக்கு தேவகுமாரனுடைய வாழ்க்கை சந்தோஷமாக, சமாதானமாக, ஆசீர்வாதமாக காணப்பட்டிருக்குமே என்றால், அந்த தேவகுமாரனை கொண்டு இந்த உலகத்தில் பிரவேசித்த தேவசகாயம் அங்குளுடைய வாழ்க்கை சந்தோஷமாக, சமாதானமாக, ஆசீர்வாதமாக பிரவேசிக்குமே என்றால், இன்றைக்கு உன்னை குறித்து என்னை குறித்து என்ன? இந்த உலகத்திலே உனக்கென்று ஒரு வாழ்க்கை கொடுத்து உன்னை பிரவேசிக்க செய்திருக்கிறார் தேவன். உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதா? உன்னுடைய வாழ்க்கை சமாதானமாக இருக்கிறதா? உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கிறதா? ஒரு குமாரனாக ஒரு வீட்டிலே உன்னுடைய ஜீவியம் பிரவேசித்திருக்கிறது. ஒரு குமார்த்தியாக ஒரு குடும்பத்தில் உன்னுடைய வாழ்க்கை பிரவேசித்திருக்கிறது. ஒரு கணவனாக ஒரு மனைவனுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய வாழ்க்கை பிரவேசித்திருக்கிறது. ஒரு மனைவியாக ஒரு கணவனுடைய வாழ்க்கையில உன்னுடைய வாழ்க்கை பிரவேசித்திருக்கிறது. ஒரு தகப்பனாக, தாயாக உன்னுடைய வாழ்க்கையானது இந்த உலகத்திலே பிரவேசித்திருக்கிறது. உடன்பிறப்புகள் மத்தியிலே, இனஜன பந்தக்கள் மத்தியிலே உனக்கு உன்னுடைய வாழ்க்கை என்று ஒன்று இந்த உலகத்திலே பிரவேசிக்க செய்திருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதா? சமாதானமாக இருக்கிறதா? இல்லது ஆசீர்வாதமாக இருக்கிறதா? இன்றைக்கு நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக, சந்தோஷமாக காணப்பட்டது. தேவசாயங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக, சந்தோஷமாக, சமாதானமாக காணப்பட்டது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை குறித்து என்ன? நம்முடைய வாழ்க்கையின் பிரவேசத்தை குறித்து என்ன? ஏன் இதை குறித்து நாம் கருத்தில் கொள்ள வேண்டும்? தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த வாழ்க்கை இந்த உலகத்தில் பிரவேசித்தவர் மட்டுமல்ல, இந்த உலகத்திலிருந்து தன்னுடைய ஆத்துமாவை, ஆவியை நித்திய வாழ்வுக்கென்று பரலோகத்திலே அவர் பிரவேசிக்க செய்திருக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 24-25 வசனங்கள். சத்தமாக யாராவது வாசியுங்கள். அந்தபடி மெய்யான பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடையாளமான கையினால் செய்யப்பட்டதா இருக்கிற பரிசுத்த ஸ்தலத்திலே கிறிஸ்துவானவர் பிரவேசியாமல் பரலோகத்திலே தானே இப்போது நமக்காக தேவனுடைய சமூகத்தில் பிரதிச்சயமா இருக்கும்படி பிரவேசித்திருக்கிறார். பிரதான ஆசாரியன் அந்நிய போதும். பரலோகத்திலே, இந்த உலகத்திலே அனுப்பப்பட்ட தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பரலோகத்திலே பிரவேசித்திருக்கிறார். கடந்த திங்கட்கிழமை விடியகாலையிலே இந்த உலகத்தை விட்டு கடந்து போன தேவசாயங்கள் கிறிஸ்துவை கொண்டு பரலோகத்திலே இன்றைக்கு பிரவேசித்திருக்கிறார்.
நாளைக்கு நம்முடைய பிரவேசம் என்ன? ஒரு காரியம் மட்டும் நிச்சயம் பிரியமானவர்களே, நாம் எல்லோரும் வரிசையிலே நிற்கிறோம். திங்கக்கிழமை தேவசாய அங்கிள், இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தர், இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தர், இன்னொரு நாளைக்கு நான், இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தர், இன்னொரு நாளைக்கு இன்னொருத்தர். நிச்சயமாக இந்த உலகத்திலே பிரவேசித்த உன்னுடைய வாழ்க்கை ஒரு நாளிலே தேவனிடத்தில் பிரவேசிக்க வேண்டியது மிக மிக நிச்சயம். அந்த நாளிலே நீ அந்த மோட்சத்திலே, பரலோக ராஜ்யத்திலே, சொர்க்கத்திலே பிரவேசிக்க இருக்கிறாயா? அப்படி என்றால் இந்த உலகத்திலே நிச்சயமாக கிறிஸ்து உன்னுடைய வாழ்க்கையிலே, உன்னுடைய இதயத்திலே பிரவேசித்து தான் ஆக வேண்டும். இயேசு கிறிஸ்து அல்லாமல் பிதானிடத்தில் ஒருவனும் சேரான். இயேசு கிறிஸ்து தேவாதி தேவன், அவருடைய மீட்பு அல்லாமல், அவருடைய வாழ்க்கையின் பிரவேசம் உன்னுடைய வாழ்க்கையில உள்ளத்திலே இல்லாமல் நாம் பரலோக ராஜ்யத்திலே போவது நிச்சயமற்ற ஒரு காரியம் பிரியமானவர்களே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ விசுவாசிப்பாய் என்றால், நம்புவாய் என்றால், ஏன் விசுவாசிக்க வேண்டும்? ஏன் நம்ப வேண்டும்? அவர் உயிர் தெழுந்த தேவன், பரலோகத்திலே பிரவேசித்த தேவன். இன்றைக்கு அவரை நம்புகிறவர்களை, விசுவாசிக்கிறவர்களை தன்னோடு கூட பரலோக ராஜ்யத்திற்கு, சொர்க்கத்திற்கு கொண்டு போகிற தேவன். இன்றைக்கு இந்த நிச்சயம், நம்பிக்கை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு கொடுக்கிறார். எனக்கு அருமையான சகோதரன் சகோதரியே, ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையின் பிரவேசம் பாவத்தினாலே, சாபத்தினாலே, பலவித கஷ்டங்களினாலே, தீமைகளினாலே நிறைந்திருக்குமே என்றால், இன்றைக்கு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உன்னுடைய உள்ளத்திலே, வாழ்க்கையில பிரவேசிக்க நீ இடம் கொடு. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை மாற்றப்படும். உலகத்தில் சொல்லுவாங்க, விதியை எதில் வெல்லணும்? மதியால வெல்லணும். இந்த உலகத்தில் ஒருவேளை இந்த உலக காரியங்களுக்காக மதியினாலே நிறைய பேர் வென்றிருக்கலாம். ஆனால் உன்னுடைய ஆத்ம வாழ்வுக்காக நிச்சயமாக நீ ஒருபொழுதும் வெல்ல முடியாது. அதை வென்ற ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். மனுகுலத்தின் சரித்திரத்திலே ஒருவர் மட்டும்தான். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. மரணத்தை வென்றவர். இந்த உலகத்தில் வேற யாரும் மரணம் வெல்லவில்லை. ஒரே ஒரு கல்லறை இந்த பூமியிலே, 4 திசைகளிலே ஒரு கல்லறை மட்டும்தான் திறக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கல்லறை. மற்ற எல்லா கல்லறைகளிலும் மூடப்பட்டிருக்கிறது. எத்தனை மனிதர்கள் இந்த பூமியிலே பிறந்தார்களோ அத்தனை மனிதர்களுடைய கல்லறைகள். அந்த இயேசு கிறிஸ்து கல்லறை எப்படி திறக்கப்பட்டு அவருடைய பரலோக ராஜ்யத்திற்கு அவர் பிரவேசித்தாரோ, உன்னுடைய ஆத்மா, உன்னுடைய ஆவியானது நித்திய வாழ்வுக்கென்று இறைவனடி ஒரு நாள் போய் பிரவேசிக்கும்படியாக, சேரும்படியாக இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன்னுடைய வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். கர்த்தர் தாமே இந்த வேத வார்த்தை ஆசீர்வதித்து தருவாராக. மோசஸ் அங்கிள் ஜெபிப்பார். మహాపరిశుద్ధం గల తండ్రి, నీ పరిశుద్ధ నామానికి స్తోత్రాలు, వందనాలు ప్రభా. నా దేవా, ఈ 2వ నెల నా తండ్రి, ఒక 23వ తేదీ వరకు మమ్మల్ని కాపాడి, కనికరించి, ఆదరించి, పోషించి నా తండ్రి, ఈ యొక్క నీరునగర భాగంలో నా తండ్రి, నా ప్రభా కూడి నా తండ్రి, పాటలతోనూ వాక్యముతోనూ నేను ఆరాధించుకునేటువంటి ఇటువంటి సమయాన్ని మాకు దయచేసిన దేవానికి స్తోత్రాలు, వందనాలు ప్రభా. నా తండ్రి, నీ బిడ్డలు నా తండ్రి సాక్ష్యం చెప్పినారు ప్రభా, నీకు స్తోత్రాలు, వందనాలు తండ్రి.
అటువంటి జీవితం మేము కూడా జీవించే బాధ్యత కూడా మాకు దయచేయమని కూడా నీకు స్తోత్రాలు, వందనాలు ప్రభా. నా దేవా, నా తండ్రి, ఈ నగరంలో ఉండేటువంటి భాగంలో నాకు ఉండేటువంటి నీ బిడ్డలు ప్రతి కుటుంబాన్ని కూడా నువ్వు ఆశీర్వదించవు నా దేవా. ప్రతి కుటుంబం యొక్క అక్కర కొరతలు తీర్చే దేవుడు కనుక నీకు స్తోత్రాలు ఉంది నా తండ్రి. ప్రభా, నీ దాసుడు ద్వారా నా తండ్రి, దేవసాహం నవమ్మ ద్వారా నా తండ్రి ఈ యొక్క సాక్ష్యాన్ని బయలుపరిచినావు, నీకు స్తోత్రాలు వందనాలు తండ్రి. ఒక ఆత్మ నశించిపోవటం నాకు ఇష్టం లేదని చెప్పిన దేవా, నీకు స్తోత్రాలు వందనాలు దేవా. చెప్పబడినటువంటి వాక్యం ద్వారా నా తండ్రి నేరులగినటువంటి భాగంలో ప్రతి ఒక్కళ్ళు కూడా నా తండ్రి నిన్ను గుర్తెరిగే బాధ్యత దయచేయము తండ్రి. పాపములు, అంధకారములు నా తండ్రి, విగ్రహారాధనలు నా తండ్రి జీవించేటువంటి బిడ్డలు కూడా నా తండ్రి జీవం కలిగిన దేవుడు యేసు క్రీస్తుని గుర్తెరిగే బాధ్యత కూడా దయచేయమని కూడా నీకు స్తోత్రాలు. కూడి వచ్చిన బిడ్డలందరినీ కూడా నువ్వు ఆశీర్వదించవు నా దేవా. నా తండ్రి, ఆ బిడ్డలు నా తండ్రి పోయేటప్పుడు కూడా సమాధానంతో పోయే బాధ్యత కూడా దయచేయమని కూడా నీకు స్తోత్రాలు ఉంది నా తండ్రి. దేవసహాయం నవమ్మ నా తండ్రి చేసినటువంటి నా తండ్రి నా తండ్రి మేలైనటువంటి కార్యాలను బట్టి, నీతి అయిన కార్యాలను బట్టి నా తండ్రి అనేక మందిని నా తండ్రి దేవుని వైపుకి తిప్పిన దాన్ని బట్టి నీకు స్తోత్రాలు ఉంది నా తండ్రి. అదేవిధంగా బిడ్డలందరూ కూడా నా తండ్రి నిన్ను గుర్తెరిగే బాధ్యత కూడా దయచేయమని కూడా నీకు స్తోత్రాలు. ఎదవరాల పక్షంలో నేను ఉంటానని చెప్పిన దేవా, నీకు స్తోత్రాలు వందనాలు తండ్రి. నీ దాసురాలు నా తండ్రి నవమ్మను నా తండ్రి ఆశీర్వదించే నా తండ్రి, ఆమె నా తండ్రి రాకపోకలు విషయంలో అన్ని విషయాలలో నువ్వు కుడియడముగా తోడియడుకుండి నీ బిడ్డకు నా తండ్రి ఓదార్పును దయచేయమని కూడా నీకు స్తోత్రాలు. ఇచ్చినటువంటి కుమారులను బట్టి నీకు స్తోత్రాలు, కుమార్తెలను బట్టి నీకు స్తోత్రాలు, మనవరాలను బట్టి నీకు స్తోత్రాలు ఉంది నా తండ్రి. నీ బిడ్డలందరినీ కూడా నువ్వు ఆశీర్వదించే నా తండ్రి. ఆ బిడ్డలు కూడా నీ ఎందుకు భయభక్తులు కలిగి నీకు లోబడి భయపడి నీ చిత్తానుసారముగా జీవించే బిడ్డలుగా నీ బిడ్డల్ని ఆయుధపరచమని కూడా నీకు స్తోత్రాలు. దేవా నా తండ్రి, అనేక ప్రాంతాల నుంచి వచ్చినటువంటి బిడ్డలు ఉన్నారు. ఇప్పుడు వారందరూ కూడా సుఖభద్రంతో వారెవరి ఇళ్ళకి చేరి బాధ్యత దయచేయము దేవా. దేవా నా తండ్రి, ఏనూరు భాగంలో ఓరేవు మందిరాన్ని నా తండ్రి నువ్వు తెలుసుకున్నటువంటి దేవానికి స్తోత్రాలు. ఓరేవు మందిరాన్ని ఆశీర్వదించు నా తండ్రి. ఓరేవు మందిరం నాడు అక్కర కొరతలు తీర్చే దేవుడు, రానున్నటువంటి పరిశుద్ధ దినములు నా తండ్రి నీ సమ్ముఖంలో నీ సన్నిధానంలో కూడి నిన్ను ఆరాధించుకునే బిడ్డలుగా మమ్మల్ని ఒక్కళ్ళు ఆయుత్తపరచమని, ఇప్పుడు మేము పోయేటప్పుడు కూడా మమ్మల్ని సమాధానం పంపమని సమస్తము నీ పాదాల దగ్గర అప్పచెప్పుకుంటూ మా ప్రభువుని కుమారుడైనటువంటి యేసు క్రీస్తు నామమున అడుగుచున్నాను దేవా, ఆమేన్. ప్రాణం యెహోవాను సన్నిధించము, నా అంతరంగనున్న సమస్తమైన పరిశుద్ధ నామమును సన్నిధించము. నా ప్రాణం యెహోవాను సన్నిధించము, ఆయన చేసిన ఉపకారములలో దేనిని మరొకం. ఆమేన్. அவருடைய குமாரனும் நமது இரட்சகருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் கர்த்தர் வருவளவும் சதா காலங்களிலும் நம்ம எல்லோரோடு கூட இருப்பதாக, விசேஷமாக அருமையான பெரியம்மா அவர்களோடு கூட இருப்பாராக, அவருடைய பிள்ளைகளுடைய சந்ததிகளோடு கூட இருப்பாராக. ஆமேன். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சத காலங்கள் நமது தேவன். இந்த தேவன்